இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு மேஜரான நியூஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் பத்தின நியூஸ் தாங்க. சிஎம் பங்க் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்மாக்டவுன் சூப்பர் ஸ்டார் ஆக போறாரு சொல்லி ஒரு ரூமர் கிடைச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா போத் மென் அண்ட் உமன்ஸ்க்கான கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட்கான மேட்சஸ் பத்தி இப்ப அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ அதுல யாரெல்லாம் வின் பண்ண போறாங்க அண்ட் அதுல நடக்க போற மேட்சஸ் பத்தி பாத்துலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் நியூஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஒரு 2 நாளா பாத்தீங்கன்னா ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சிஎம் பங்க் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபிஷியலா ஸ்மாக்டவுனுக்கு மூவ் ஆக போறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த சம்மர் முடிஞ்ச உடனே ஸ்மாக்டவுனுக்கு மூவ் ஆக போறாரு சொல்லி ரூமர் கிடைச்சிருக்கு. சோ இப்போ ஏன் சடனா இந்த ரூமர் வந்து கிளம்புது பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லங்க, வெசல்மனியா முடிஞ்சிருச்சு. வெசல்மனியா முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா ரால இருக்க சில சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து ஸ்மாக்டவுன் வருவாங்க. ஸ்மாக்டவுன்ல இருக்க சில சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து ராக்கு போவாங்க. சோ இது வழக்கமான விஷயம் தான். பட் பர்టిక్యులரா ஒரு டாப் ஸ்டாரான சிஎம் பங்க் ஏன் மூவ் பண்றாங்கன்னா யுஎஸ்ஏ நெட்வொர்க் தாங்க அது காரணம். ஆமாங்க, யுஎஸ்ஏ நெட்வொர்க் பாத்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் வந்து ஓன் பண்றாங்க. நெட்ஃபிளிக்ஸ் வந்து ராவை ஓன் பண்றாங்க. ஐ மீன் டெலிகாஸ்ட் பண்றாங்க. சோ இவங்க வந்து அப்பப்ப WWE கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைப்பாங்க, எங்களுக்கு இந்த டாப் ஸ்டார் வேணும். லைக் நெட்ஃபிளிக்ஸ் வந்து ரோமன் ரீன்ஸை கேட்பாங்க எப்பவுமே, எங்களுக்கு ரோமன் ரீன்ஸ் வந்து ரால ஃபீச்சர் ஆகணும்னு சொல்லி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் வந்து யுஎஸ்ஏ நெட்வொர்க் கூட ரோமன் ரீன்ஸை கேட்டிருக்காங்க, எனக்கு ஸ்மாக்டவுன்ல வந்து ரோமன் ரீன்ஸ் வரணும்னு சொல்லி. அந்த மாதிரி எப்பயுமே ஒரு டாப் ஸ்டாரை வந்து இந்த நெட்வொர்க்ஸ்ல வந்து கேட்பாங்க அவங்க பிராண்ட்ல வந்து ஃபைட் பண்ண சொல்லி. பிகாஸ் அவங்களுக்கு வியூவர்ஷிப் வந்து அதிகமானும். வியூவர்ஷிப் அதிகமானதா அவங்களுக்கு காசு கிடைக்கும். சோ இது ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தான். பட் இப்போ சிஎம் பங்க கூப்பிடுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குங்க. யுஎஸ்ஏ நெட்வொர்க் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த சம்மர் முடிஞ்சு உங்களுக்கு சிஎம் பங்க் வேணும்னு சொல்லி WWE கிட்ட கேட்டிருக்காங்க. WWE பாத்தீங்கன்னா ஓகே சொன்ன மாதிரி தான் இப்ப தெரியுது. அண்ட் ஆல்சோ சிஎம் பங்க் பாத்தீங்கன்னா ஸ்மாக்டவுனுக்கு மூவ் ஆயிட்டோனே ஃபர்ஸ்ட் ஃபியூடே கோடி ரோஸ்க்கு அகைன்ஸ்டா தான் போறா சொல்லி ரூமர் கிடைச்சிருக்கு. WWE பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி நமக்கே டீஸ் பண்ணிட்டாங்க. வெசல்மனியாக்கு முன்னாடியே டீஸ் பண்ணிட்டாங்க. வெசல்மனியா முடிஞ்சதுக்கு அப்புறமும் டீஸ் பண்ணாங்க. சோ சிஎம் பங்க்கும் கோடி ரோஸ்க்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே ஒரு ஃபியூட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி வெசல்மனியா 43 வரைக்கும் பில்ட் பண்ண போறாங்களா, அப்படி இல்லனா இப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சம்மர் ஸ்லாம்ல முடிக்க போறாங்களான்னு தெரியல. பிகாஸ் சிஎம் பங்க் வெர்சஸ் கோடி ரோஸ் மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேட்சா இருக்கும் கண்டிப்பா. சோ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இது வெசல்மனியா 43 வரைக்கும் இழுக்காம சம்மர் ஸ்லாம்ல வைக்கிறது நல்லது நான் பர்சனலா நினைக்கிறேன். ஏன்னா வெசல்மனியா 43 வரைக்கும் போனாங்கன்னா அப்ப எந்த மேட்சஸ் வந்து நல்லா இருக்கோ அதுக்காக மூவ் ஆயிடுவாங்க. சோ இது இப்பவே சம்மர் ஸ்லாம்ல வைக்கிறதா சேஃப்னு சொல்லி நான் பர்சனலா நினைக்கிறேன். இதெல்லாம் ஓகேடா, சம்மர் ஸ்லாம்ல வந்து இந்த மேட்ச் எல்லாம் வைக்கலாம் ஓகே. பட் எப்படி ஸ்ட்ரெயிட்டா அந்த ஃபீல்ட் வந்து டீஸ் பண்ண போறாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. சிஎம் பங்க் வந்து டைரக்டா சேலஞ்ச் பண்ணவே கொடுக்க போறது இல்லையா. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப்காக நிறைய ஃபைட் பண்ணி தான் வின் பண்ண போறாரு சொல்லி ரூமர் கிடைச்சிருக்கு. பிகாஸ் சில இன்சைட் லீக்ஸ்ல என்ன வருதுன்னா சிஎம் பங்க் தான் இந்த வருஷம் மணி இந்த பேங்கை வின் பண்ண போறாரு சொல்லி ரூமர் கிடைச்சிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் என்ன ரூமர் கிடைச்சது, நான் என்ன சொன்னேன், சிஎம் பங்க் வந்து பாத்தீங்கன்னா சம்மருக்கு அப்புறம் தான் ஸ்மாக்டவுனுக்கு மூவ் ஆக போறாரு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மணி இந்த பேங்க்கும் சம்மர் ஸ்லாம்க்கு அப்புறமா தான் நடக்க போகுது. சோ இப்போ இதுல என்ன ரூமர் கிடைச்சிருக்குன்னா சிஎம் பங்க் வந்து மணி இந்த பேங்கை 3rd டைம் வின் பண்ணி ரோமன் ரீன்ஸ்க்கு ஒரு தலைவலியா இருப்பாரு அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ்க்கு ஒரு தலைவலியா இருப்பாரு சொல்லி ரூமர் கிடைச்சிருக்கு. நீங்க நினைச்சு பாருங்களேன், WWE பாத்தீங்கன்னா பீக்ல கொண்டு போறதுக்கு இதான் ஒரே ஒரு வாய்ப்பு. சிஎம் பங்க் மட்டும் மணி இந்த பேங்க் வின் பண்ணிட்டார்னா அது ரோமன் ரீன்ஸ்க்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கும். ஏன்னா கேஷ் இன் பண்ற மாதிரி வரலாம், திடீர்னு கேஷ் இன் வந்து ஸ்டாப் பண்ணலாம், எப்ப வேணா ரோமன் ரீன்ஸ் கிட்ட கேஷ் இன் பண்ண போறான்னு சொல்லி ரோமன் ரீன்ஸை பயமுறுத்தலாம். சோ இந்த ரோமன் ரீன்ஸ் சிஎம் பங்க் ஃபியூடே கூட இன்னுமே கண்டினியூ பண்ற மாதிரி காட்டலாம். அதெல்லாம் வேற லெவல் மூவ்மெண்டா இருக்கும். இதெல்லாம் WWE நினைச்சா பண்ணலாம். ரூமர்ஸ்லாம் இந்த மாதிரி வருது, ஆனா இவனுங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஏனே தெரியல. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா இது கோடி ரோட்ஸ்க்கும் மிகப்பெரிய த்ரெட்டா இருக்கும். ஏன்னா கோடி ரோட்ஸை பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பேபி ஃபேஸா காட்டுறாங்க. இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா கோடிக்கும் ராண்டிக்கும் தான் ஃபியூட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கோடிக்கு வந்து கண்ணுல பிரச்சனை இருக்கனால தான் இந்த ஃபீல்ட் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா கோடி ரோட்ஸ்க்கு ராண்டி ஆர்டன் பாத்தீங்கன்னா இன்னும் 2 மேட்சஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுலயே கோடி ரோட்ஸ் வந்து ராண்டி ஆர்டன் வின் பண்ணிட்டார்னா கோடி ஸ்டில் சாம்பியனா தான் இருப்பாரு. சோ கோடி ரோட்ஸை வந்து டைரக்டா பீட் பண்ண வைக்காம இந்த மாதிரி மணி இந்த பேங்க் கேஷ் இன் வழியா பீட் பண்ண வச்சு சிஎம் பங்க சாம்பியன் ஆக்கலாம்னு சொல்லி ரூமர் கிடைச்சிருக்கு. பட் இதெல்லாம் இப்போதைக்கு ரூமரா கிடைச்சிருக்கு. நீங்க ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் மட்டும் பண்ணுங்களேன். சிஎம் பங்க் மணி இந்த பேங்க் மட்டும் வின் பண்ணிட்டார்னா அது எந்த மாதிரி மூவ்மெண்டா இருக்கும் மட்டும் நினைச்சு பாருங்களேன். அதுவும் சிஎம் பங்க் ஃபேஸா இல்லாம ஹீல் டர்ன் பண்ணி அதை வின் பண்ணார்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். ஏன்னா கோடியும் பாத்தீங்கன்னா ஃபேஸா இருக்காரு, ரோமனும் பாத்தீங்கன்னா ஃபேஸா இருக்காரு. சோ மணி இந்த பேங்க் ஒரு ஃபேஸான சூப்பர் ஸ்டார் வின் பண்ணா நல்லா இருக்காது. அது ஒரு ஹீல் சூப்பர் ஸ்டார் வின் பண்ணா தான் சூப்பரா இருக்கும். சோ ரொம்ப நாளா சிஎம் பங்கும் ஹீல் டர்ன் பண்ண போறாரு நியூஸும் சுத்திட்டு தான் இருக்கு. சோ அது கடைசியா இப்படி நிறைவேற்றாங்களான்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலயும் சொல்ற மாதிரி தான் நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு WWE கிட்ட. ஆனா அது ஒழுங்கா யூஸ் தான் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நம்ம ட்ரிபிள் எச் மட்டும் காரணம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ரீசெண்டா ஒரு ரூமர் கிடைச்சிருக்கு, TKO தான் பாத்தீங்கன்னா ஃபுல் கிரியேட்டிவ் கண்ட்ரோல் வச்சிருக்காங்களா. நம்ம கூட என்ன நினைச்சோம்னா ட்ரிபிள் எச் கிட்ட தான் எல்லா கண்ட்ரோல் இருக்கு, அவர் ஜஸ்ட் ஒரு அப்ரூவல் தான் வாங்குவாருன்னு நினைச்சோம். பட் TKO கிட்ட தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கான். அவங்க நினைக்கிற ஃபியூட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ட்ரிபிள் எச் கண்ட்ரோல் பண்ணுவார் தான், அப்ரூவல் கேட்பார் தான். பட் ட்ரிபிள் எச்க்கு பிடிச்சி அது TKOக்கு பிடிக்கலனா அது கேன்சல் தான் பண்ணுவாங்க. சோ இந்த TKO வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா WWE டவுன்ஃபால்ல தான் போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு மணி இந்த பேங்க் வின் அதை வச்சு பயங்கரமா டீஸ்லாம் கொடுத்தாங்கன்னா தான் திருப்பி WWE பார்க்க பயங்கரமா இருக்கும். சோ இதெல்லாம் பண்றாங்களா இல்லைன்னு சொல்லி நம்ம கூடிய சீக்கிரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட் பத்தின நியூஸ் தாங்க. ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா WWE வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிருப்பாங்க நைட்ஸ் ஆஃப் சாம்பியன் வந்து ஜூன் 27 நடக்க போகுதுன்னு சொல்லி. இது அனௌன்ஸ் பண்ணதான் பண்ணாங்க. போத் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் 2 மேட்ச்க்கான வின்னர்ஸ் இப்ப லீக் ஆயிட்டாங்க. இது லீக் ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, இப்பதான் ரூமர்ஸா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. பட் இந்த ரூமர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா மென்ஸ் சைடுல யார் கிங் ஆஃப் தி ரிங் வின் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஓபா ஃபெமி நேம் தாங்க பயங்கரமா அடிப்படுது. ஏன்னா ஓபா ஃபெமி பாத்தீங்கன்னா இப்ப பயங்கர பீஸ்ட் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. நான் ஓபா ஃபெமி பீஸ்ட்னு சொல்லிட்டேன்னு சொல்லி யாரும் எனக்கு கீழ வந்து திட்டாதீங்க. அந்த அளவுக்கு தான் WWE புஷ் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பீஸ்டா. சோ ஓபா ஃபெமி தான் பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட் வின் பண்ண வைக்க போறாங்க சொல்லி ரூமர் கிடைச்சிருக்கு. ஓபா ஃபெமி வந்து வின் பண்ணி ரோமனை சேலஞ்ச் பண்ண போறாரா இல்ல கோடியை சேலஞ்ச் பண்ண போறாரா தெரியல. ஆனா ஓபா வந்து ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லிருப்பானா, வெசல்மனியா
முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த இயர் எண்ட்ல தான் வந்து உன்னை சந்திப்ப ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருப்பாரு. சோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒன்னு ஓபாஃபெமி வின் பண்ணி கோடியா தான் சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லனா இன்னொரு நேம் என்ன அடிப்படுதுன்னா பிரான் பிரேக்கர் வின் பண்ண போறாரு சொல்லி தான் ரூமர் கிடைச்சிருக்கு. பிரான் பிரேக்கர் தான் நெக்ஸ்ட் பிக் திங்கா புஷ் பண்ண போறாங்க WWE சொல்லி ஆல்ரெடி ரூமர்ஸ் வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவர் பயங்கரமா காமிச்சிட்டே வந்தாங்க. சடனா பாத்தீங்கன்னா செத்துக்கும் இன்ஜுரி ஆயிடுச்சு, பிரானுக்கும் இன்ஜுரி ஆயிடுச்சு. சோ எல்லா பிளானுமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா ரோமனுக்கும் பிரான் பிரேக்கருக்கும் மேட்ச் வைக்க போறாங்க சொல்லி ரூமர்ஸ் இருந்துச்சு. சோ இப்போ எனக்கு தெரிஞ்சு WWE பாத்தீங்கன்னா அந்த பழைய ஐடியாவை தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சம்மர் ஸ்லாம்ல பாத்தீங்கன்னா ரோமனுக்கும் பிரான் பிரேக்கருக்கும் ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் பிரான் பிரேக்கர் வந்து செத்து கூட இருக்க ஃபியூட் வந்து இந்த 2 பேப்பர்ல முடிச்சிட்டு கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அங்க நடக்கிற ஃபைனல்ஸ்ல அவர் வின் பண்ணி பாத்தீங்கன்னா ரோமனை சேலஞ்ச் பண்ணலாம் சம்மர் ஸ்லாம்க்கு. சோ சம்மர் ஸ்லாம்ல பாத்தீங்கன்னா ஸ்பியர் வெர்சஸ் ஸ்பியர் மேட்ச் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா ரொம்ப மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த நியூஸ் நான் அப்டேட் பண்ணிருப்பேன். சோ ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா இது ஒரு பழைய ஐடியான்னு சொல்லி, அதே பழைய ஐடியா வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலா நினைக்கிறேன்னா ஓபா வின் பண்ணார்னா ரோமனை சேலஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் பர்சனலா. பிகாஸ் கோடி கிட்ட கூட இப்போ வாய்ப்பு இருக்கு. அப்படி ஓபா வின் பண்ண வைக்காம பிரான் பிரேக்கர் வின் பண்ண வச்சாங்கன்னா 100% ரோமன் வெர்சஸ் பிரான் பிரேக்கர் மேட்ச் நடக்குது அதிகமான வாய்ப்பு இருக்கு சம்மர் ஸ்லாம்ல. சோ இதெல்லாம் எப்படி கொண்டு போறாங்க சொல்லி நம்ம அப்கமிங் வீக்ஸ்ல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலா நம்ம உமன் சைடுல பாத்தீங்கன்னா ஒன்னு யூஎஸ்கே வின் பண்ண போறாங்க, அப்படி இல்லனா டிஃபினி ஸ்டேட்டஸ் வின் பண்ண போறாங்க சொல்லி ரூமர் கிடைச்சிருக்கு. அது எப்பற டிஃபினி இப்போதான் யூஎஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க, அதுக்குள்ள எப்பற அவங்க இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா WWE நினைச்சா பண்ண முடியுங்க. எனக்கு தெரிஞ்சு டிஃபினி கிட்ட யூஎஸ் சாம்பியன்ஷிப் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவங்க வின் பண்ண மாட்டாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். உங்களுக்கு வர டவுட் தான் எனக்கும் வருது. சோ டிஃபினி வின் பண்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. மேபி டிஃபினி ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைட்டில் லூஸ் பண்ணலாம். அப்படி அந்த டைட்டில் வந்து அவங்க லூஸ் பண்ணாமலே இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த டோர்னமெண்ட் அவங்க வின் பண்றதுக்கு வாய்ப்புலாம் இல்லங்க. டிஃபினிக்கும் மறுபடியும் பெரிய புஷ் கொடுக்க போறாங்க சொல்லி ரூமர்ஸ்லாம் வருது. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க கொஞ்ச நாள் மிட் கார்டா தான் வச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க இல்லனா யார் இந்த டோர்னமெண்ட் வின் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம யூஎஸ்கே தாங்க. யூஎஸ்கேக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வெஸ்ட்மேனியால மேட்ச் கொடுக்கல. போன வருஷம் வெஸ்ட்மேனியால அவங்க டைட்டிலே வச்சிருந்தாங்க. இந்த வருஷம் வெஸ்ட்மேனியால பாத்தீங்கன்னா அவங்க மேட்சே கொடுக்கல. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா யூஎஸ்கே வந்து ட்ரிபிள் எச் ஓட ஃபேவரட்டான ரெஸ்லர். சோ கண்டிப்பா ட்ரிபிள் எச் வந்து யூஎஸ்கே ரொம்ப நாளைக்குலாம் மொக்கையெல்லாம் வச்சிருக்க மாட்டாரு. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அவங்க ஒரு பெரிய புஷ் காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா யூஎஸ்கே வந்து ஹீல் டர்ன் பண்ண தான் போறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா காட்டுறாங்க. அதெல்லாம் செட்டே ஆகல பாக்க. அப்படி இல்லனா இந்த டோர்னமெண்ட் வின் பண்ணி ரியா ரிப்ளே கூட சேலஞ்ச் பண்ணலாம். அப்படி பண்ணாலும் சூப்பரா தான் இருக்கும். இவங்க 2 பேருக்குள்ள எப்ப மேட்ச் நடந்தாலும் சூப்பரான மேட்சா தான் இருக்கும். சோ இதையும் எப்படி கொண்டு போறாங்கன்னு சொல்லி நம்ம அப்கமிங் வீக்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த வீடியோல நான் சொன்ன நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎம் பங்க் வந்து ரால இருந்தா தான் நல்லா இருக்குமா, இல்ல சிஎம் பங்க் வந்து ஸ்மாக்டவுனுக்கு போய் அங்க கோடி ரோஸ் கூட ஃபியூட் பண்ண நல்லா இருக்குமான்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மென்ஸ் கிங் ஆஃப் தி டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஓபாஃபெமி ஜெயிச்சா நல்லா இருக்குமா, இல்ல பிரான் பிரேக்கர் ஜெயிச்சா நல்லா இருக்குமான்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஓபா ஜெயிச்சா ஓபாஃபெமி வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாம்ல நடக்கும். அப்படி இல்லனா பிரான் பிரேக்கர் ஜெயிச்சானா ஸ்பியர் வெர்சஸ் ஸ்பியர் மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாம்ல நடக்கும். சோ இந்த 2 மேட்ச்ல உங்களுக்கு ஃபேவரட்டான மேட்சை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பேசுவோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.